வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த இயர்க்கான கோல்டு சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 2025லேருந்து 2026 வரைக்கும் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். போன இயருக்கு வந்து நான் ஆரி டெய்லரிங் மூலிமா எவ்வளோ கோல்டு வந்து ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத. அதுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது வீட்டிலேருந்து ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. நீங்களுமே வந்து ஈஸியாக கோல்டு சேவ் பண்ணலாங்க. எவ்வளோ விலை விற்றாலும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு பவுன் அந்த மாதிரியாவது நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வருஷத்துக்கான இது வந்து 11 மந்த் ஸ்கீமுங்க. அது வந்து ஃபஸ்ட் நாள் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 3/3, அதாவது மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாரிங்க, 2025க்கு பதிலாக 2026ன்னு போட்டேன். 2025 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு கிராம் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7,945 ரூபா இருந்ததுங்க. நான் அப்போ ஃபஸ்ட்டு மந்த் வந்து 8,000 போட்டிருந்தேன். 8,000 அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக முடியுங்க. நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு ஆரி ஒர்க் அப்படின்னா ஒரு 3-4 ஆர்டர் கிடச்சா கூட நீங்கள் வந்து இந்த 8,000 ருபீஸை கண்டிப்பாக உங்களால் பே பண்ணிட முடியும். இல்லை டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ணிட முடியும். அதாவது உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நான் சொல்கிறேன். நானுமே அப்படிதாங்க, என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக இதை எடுத்து வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதத்துலேயே 17ஆம் தேதியும் கட்டினேன். அப்போ பார்த்திங்கன்னா கிராம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 8,210 ரூபா இருந்தது. அப்போ நான் 6,000 ரூபா கட்டினேன். அப்போ வந்து எனக்கு 730 மில்லி தாங்க வந்திருந்தது. அதாவது 2,000 ரூபா தான் கம்மியாக கட்டியிருந்தேன், கம்மியாக வந்திருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 30/4/2025 கட்டியிருந்தேன். அப்போ கிராம் பார்த்திங்கன்னா 89.80 இருந்தது. அதாவது 8,980 ரூபா இருந்தது. 6,000 ரூபா கட்டியிருந்தேன். அதுக்கு வந்து 668 கிராம் வந்தது. அடுத்தது 23/5 கட்டியிருந்தேன், 5,000 ரூபா கட்டியிருந்தேன். அப்போ வந்து 559 இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது மாதம் கட்டியிருந்தேன். எப்பப்பெல்லாம் நம்மக்கிட்ட வந்து காசு இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டே வரணும் ஃபோனில், எப்போ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் கட்டிடணும். 6வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா 8,980 ரூபா இருந்தது. நான் 15,000 ரூபா கட்டினேங்க. அதுக்கு வந்து எனக்கு 1.670 கிராம் இருந்தது. அடுத்தது வந்து 7வது மாதத்தில் 7ஆம் தேதி நான் கட்டினேன். அப்போ கொஞ்சம் விலை அதிகமாகிடுச்சுங்க. 9,010 ரூபா இருந்தது. அப்போ நான் வந்து 6,000 கட்டினேன். இந்த மாதிரி டைமில் இந்த 7வது மாதத்துலலாம் கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நகை விலை டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கிராம் கணக்கில் ஏறிட்டே போகுது. நான் 3வது மாதம் கட்டுறப்ப 7,945 ரூபா இருந்தது. 8வது மாதம் கட்டுறப்ப அப்படியே ரொம்ப அதிகமான மாதிரி இருந்ததுங்க. முதல்ல அந்த 3-4 மாதம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நிறைய எடுத்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தங்கம் விலை ரொம்ப அதிகமாகிட்டே போகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நம்ம ஏதோ ஒன்று வாங்கணும்னு வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு விலை அதிகமாகிறதுனால மொத்தமாக அந்த மந்த்து நான் கட்டி விட்டேங்க. கரெக்டாக 9 கிராம் வர மாதிரி நான் கட்டி விட்டேன். அடுத்தது மறுபடியும் 9வது மாதம் வந்து கட்டினேன். 9வது மாதம் இன்னும் விலை அதிகமாகிடுச்சுங்க. 10,860 ரூபா போயிடுச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 கிராமுக்கானது கட்டி விட்டேங்க. ஃபஸ்ட்டு அது வரைக்கும் கம்மியாக கட்டிகிட்டு இருந்தேன். 3 கிராமுக்கானது. அதுக்கப்புறம் திடீர்னு கோல்டு ரேட் அதிகமாக உடனே சரி ஓகே, நம்ம மற்ற எக்ஸ்பென்ஸ் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம். அது என்றைக்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம், பட் தள்ளி போட்டுக்கலாம். அது அதே ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோஃபா, ஒரு டிவி அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது இன்னும் 2 வருஷம் கழிச்சாலும் அதே ப்ரைஸில் தான் இருக்கும். மிஞ்சி போனால் 1,000 ரூபா 1,500 அதிகமாக இருக்கும். இதுனா அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே போகிறது அப்படின்றதுனால வாங்கக்கூடாதுன்னு இல்லை, தள்ளி போட்டிருக்கோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். தள்ளி போட வேண்டிய விஷயங்கள்லாம் தள்ளி போட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10, 11, 12 3 மாதமுமே கட்டலைங்க. ஏன்னா 3 மாதமுமே நல்லா ஏறிட்டே தான் போயிட்டு இருந்தது. இறங்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி தாங்க அப்புறம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு 3 மாதத்தை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1வது அதாவது 2026ல் இல்லை நம்ம கட்டிடலாம், இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க.
அப்போ பார்த்திங்கன்னா 14,250 இருந்தது ஒரு கிராமு. அப்போ வந்து அந்த ஒரு கிராமுக்கான பணத்தை கட்டினேங்க. அடுத்தது 2வது மாதம் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இருந்தது, 14,710 பக்கமாக இருந்தது. அப்போ மறுபடியும் 2 கிராமுக்கானது வந்து கட்டியிருந்தோம். அந்த 3 மாதத்துக்கானது கட்டாததை வந்து இந்த மாதிரி பிரித்து இதில் எல்லாத்துலேயும் போட்டு கட்டிட்டோங்க. கம்மியாகும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அது வந்து கம்மியே ஆகலை, ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஆகிட்டே போச்சு. அதனால தான் வந்து நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாகிட்டு வருது. நாங்கள் லாஸ்ட்டு 3 மாதம் கட்டினத்துக்கு 14,800 ரேஞ்சில் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 12,000 ரேஞ்சில் தான் இருக்குது. கிராமுக்கு 2,000 பக்கமாக கம்மியாக இருக்குது. நாங்கள் கடைசியாக 3வது மாதம், அதாவது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் கட்டும்போதுலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. 15,555 பக்கமாக, ரொம்ப இருக்கிறதுலே ஹை ரேட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, இதுக்கு மேலே ஹை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டிட்டோம். அப்புறம் பார்த்தா இப்போ சுத்தமாக அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டே வருதுங்க. இப்போ மொத்த கிராம்ஸோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரே மாதத்தில் 2 டைம் கூட கட்டியிருக்கேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் நான் வந்து 10 மந்த்ஸ் கட்டியிருக்கேங்க. மொத்தம் 11 மந்த்ஸ் ஸ்கீமு. நான் 3 மாதம் நடுவில் வந்து கட்டாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நான் வந்து எப்போது ஜுவல்லரி வாங்கியிருக்கலாம், போன மாதத்துலேயே நான் வாங்கியிருக்கலாம். நடுவில் கட்டாமல் விட்டதுனால அப்படியே வந்து நாள் தள்ளி போயிட்டே இருக்குங்க. இன்னும் இந்த ஏப்ரலில் மட்டும் நான் கட்டிட்டேன் அப்படின்னா அவ்வளோதாங்க, 11 மந்த்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம எப்போ வேணும்னாலும் நம்மளோட தங்கத்துக்கு, அதாவது வரவு வச்ச கிராமுக்கு நம்ம கோல்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் சேலமில் நாங்கள் இருக்கோங்க. சேலமில் இருக்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தாங்க நான் வந்து நகை சீட் போட்டுட்ருக்கேன். 11 மாதம் சீட்டு. நம்ம மந்த்லி எவ்வளோ டைம்ஸ் வேணும்னாலும் கட்டிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், விலை கம்மியாக இருக்கிறத பொறுத்து நம்ம பார்த்து நம்ம கட்டிக்கணும். 11 மந்த்ஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன போய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அந்த கிராம்ஸுக்கு அதாவது கொஞ்சமாக ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில அதோட செய்கூலி சேதாரம்லாம். பட் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். நம்ம காசு கொடுத்து கோல்டு வாங்குகிறோம் இல்லைங்களா, அப்போ எடுக்கிறத விட இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து டோட்டலாக எனக்கு 20.716 கிராம் இருக்குதுங்க. இன்னும் 284 கிராம் போட்டேன் அப்படின்னா டோட்டலாக ரவுண்ட் ஆகிடுது, 21 கிராம் ரவுண்ட் ஆகிடுது. 21 கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 சவரனுக்கு மேலே 1 கிராம் இருக்குதுங்க. இந்த வருஷத்துக்கு நான் வந்து இவ்வளோ தான் சேவ் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் வந்து 5 சவரனில் வாங்கினேன். இந்த தடவை அப்படியே அதை விட ரொம்ப டபுள் ஆகிடுச்சு. போன தடவை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 44,000 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆரம்பித்தது எல்லாமே 70,000 மேலே 80,000 மேலே இருந்து தான் இந்த வருஷத்துக்கான கோல்டோட ப்ரைஸே இருந்தது. அதுவும் வந்து ஜனவரி ஃபெப்ரவரி டைம்லலாம் 1,38,000 வரைக்கும் போச்சுங்க. அதனால் இந்த வருஷத்துக்கு நான் வந்து இவ்வளோ தான் சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது 21 கிராம்ஸ் தாங்க வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபெப்ரவரியில் நெக்ஸ்ட் மந்தில் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து அந்த 884 மில்லிகிராம் வந்து நான் போட்டேன் அப்படின்னா தான் அதுக்கு வந்து டோட்டலாக ரவுண்ட் ஆகுங்க. அதாவது 3 சவரனுக்கு 3 கிராம் கம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சீட்டு போட்டிருக்கீங்க, இல்லை மந்த்லி என்ன சேவ் பண்ணுறீங்க உங்களோட வருமானத்தில், அதாவது தனியாக நீங்கன்னு ஒன்று ஏர்ன் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் எப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வெல்கம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம். இது வந்து ஒரு அக்கேஷனுக்காக, அது அநேகமாக இது நடந்தது இல்லைங்களா, தைப்பூசம் நடந்தது இல்லைங்களா, அப்போ எடுத்த வீடியோ கிளிப் தான் இது. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் எடுப்பேங்க, பட் நான் வந்து போஸ்ட் பண்ணதில்லை. அதாவது டே இன் மை லைஃப் மாதிரி நிறையா வீடியோஸ் எடுப்பேன். பட் என்னோடய ஆடியன்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிக்குமா அப்படின்றது வந்து என்னால் கெஸ் பண்ணவே முடியலைங்க. நம்ம எப்போவுமே எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், ப்ரூச்சஸ் இந்த மாதிரி தானே போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் லைக் பண்ணுவீங்களா அப்படின்றத தெரியாததுனால நான் போஸ்ட் பண்ணதே இல்லைங்க. இப்போ இந்த கோல்டு ஸ்கீம் பற்றி சரி சொல்லும்போது
நம்ம போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு கமெண்ட்டும் தாங்க நெக்ஸ்ட் வீடியோவை வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போன சீட்டில் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன சீட்டில் வந்து நான் ஒரு காசு மாலை தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் வீடியோட எண்டில் வந்து ஒரு பிக்சராக நான் போட்டிருந்த பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து 5 சவரனுங்க. இதே மாதிரி தான் 2024 to 25 மார்ச் வரைக்கும் நான் வந்து போட்டதில் தாங்க அந்த 5 சவரன் கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு பவுன் இன்றைக்கி 1,00,000 அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1/2 பவுன்லேருந்து 1 பவுன் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய சேவிங்ஸாக இருக்குங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டேங்க. அதுக்காக நான் இன்ன வரைக்கும் நான் வந்து வருத்தப்பட்டுட்டு தாங்க இருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. அப்போல்லாம் என்ன ஒரு கிராமே 6,000 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, இப்போவாது அட்லீஸ்ட் நம்ம பண்ணுறோமே அப்படின்னு தான் இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்மளாம் எப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் ஒரு 500, 1000, 2000, 3000 அப்படின்ற மாதிரி கட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் லாஸே ஆகாது. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 4 பவுன் 1/2 பவுன் அப்படின்னா கூட அது ஒரு 2 to 3 இயர்ஸ் கழித்து அது அப்படியே டபுள் ட்ரிபிளாக இருக்குங்க. வேறு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி இருக்காது. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பர்சனல் எக்ஸ்பென்ஸு, அதெல்லாம் கொஞ்சமாக சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பேங்க. சாக்ரிஃபைஸ்னால் வாங்காமையெல்லாம் இருக்க மாட்டேன், முழுசாக அதை தகர்த்திடவும் மாட்டேன், தள்ளி போடுவேங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இல்லை நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தள்ளி போட்டேன் அப்படின்னா நம்ம இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணுங்கள். உங்களாலையும் சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. நிறைய பேர் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ இந்த ஒரு 1 வீக்கில் படிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. படிக்கும்போது கமெண்ட்ஸுன்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரைட்டாக இருக்குங்க. ஏன்னா யூடியூப்பில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக வந்ததில்லை, இப்போதைக்கு இப்போ தான் கிடச்சிட்ருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் வந்து லாஸ்ட்டில் அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.